அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்காக இங்கே நான் ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேங்க. அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் இங்கே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய் இந்த மாதிரியான காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. எனக்கு மண் சட்டி ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் வேறு சட்டிக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. காய்கறியில் எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா பிடிச்சி வரட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் இது நல்லா வதக்கி விடுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு இந்த காயெல்லாம் வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் கழிஞ்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ காயெல்லாம் ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. இனி நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கருவாடு எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாங்க. இப்போ காய் பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. இனி இந்த கருவாடும் நல்லா வேகணுங்க. அதுக்கு இப்போ இதை நல்லா போட்டு கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ நான் 3 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. கருவாடும் காயும் எல்லாம் கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இனி அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை அரைச்சிட்டு அதை இதில் கலந்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் 3 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. நல்லா கொதித்து நல்ல கமகமான வாசத்தில் சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.